SRGDS Matriculation News Channel. இன்றைய திருக்குறள் அதிகாரம் 69 தூது. குறள்: அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்து அவாம் பண்புடைமை தூது உரைப்பான் பண்பு. பொருள்: அன்பும் உயர்குடி பிறப்பும் அரசர்கள் விரும்பும் பண்பும் தூதுவனுக்குரிய தகுதிகள் ஆகும். நன்றி. आज का शब्द दान, डोनेशन, जोश, पेशन, चिक, स्क्रीम, समर्पण, डेडिकेशन, अंदर, डिफरेंस, चरम, एक्सट्रीम. धन्यवाद. Word of the day: gleam, meaning to shine softly. Example sentence: the stars gleamed in the night sky. Thank you. வணக்கம். இன்றைய பகவத்கீதை பொன்மொழி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 22. இறைவனது தெய்வீகமான உருவின் மீது தியானம் செய்து கொண்டு பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காக்கிறான். நன்றி. S. தாரகேஷ், V. கிஷோர், M. அம்ரீஷ், P. பிரியதர்ஷினி. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மருமகளுக்கு பள்ளியின் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவன் KL தாக்னீஸ்வரன். 10/4/2026 இன்று உலக ஹோமியோபதி தினமாக கொண்டாடப்படுகிறது. ஹோமியோபதி தினம் என்பது ஹோமியோபதி மருத்துவ முறையின் முக்கியத்துவத்தையும் அதன் பயன்களையும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் நாளாகும். இயற்கையான முறையில் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வழியே ஹோமியோபதி ஆகும். இது ஹோமியோபதி மருத்துவத்தின் நிறுவனர் டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடப்படுகிறது. ஹோமியோபதி நன்மைகள்: உடலின் இயற்கை எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, பக்க விளைவுகள் குறைவாக இருக்கிறது, சிறிய அளவு மருந்துகள் பயன்படுத்தப்படுகிறது, மனம் மற்றும் உடல் இரண்டையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. உடலின் சக்தியை எழுப்பும் மருத்துவம் ஹோமியோபதி ஆகும். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.